Welcome to BVM online class. Today I am going to take the class about soil and its formation. Soil is a mixture of organic matter, minerals, gases, liquids and organisms that together support life. Soil minerals from the basis of soil. It forms on the surface of the earth. It is known as the skin of the earth. Soils are formed from rocks, parent material. Through the process of weathering and natural erosion, water, wind, temperature change, gravity, chemical, then interaction, living organisms and pressure differences all help break down parent material. It leads to the formation of loose material. In course of time, they further break down into fine particles. This process releases the minerals locked in the rock fragments. Later on, the vegetative cover which develop in that region forms humus content in the soil. This way the soil gets matured gradually. அதாவது சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில் ஃபார்மேஷனாக என்னென்னு பார்க்கலாம். சாயில்னா மண். அந்த மண்ணை பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா இருக்குது. தட் இஸ் பேரண்ட் மெட்டீரியல், தென் கிளைமேட், டோப்போகிராஃபி, ஆர்கானிசம், டைம். இந்த அஞ்சையும் டிபெண்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு ப்ராசஸ்குள்ளே போயிட்டு சாயிலாக வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன மினரல்ஸ் நம்ம அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து சாயிலாக ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்கின் ஆஃப் தி எர்த். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கின் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்கிறோம். இந்த சாயில்ஸ் பெரிய பெரிய பாறைக்குள்ளே உருவாகுது. அது வெதர் கண்டிஷனாலேயும் நேச்சுரல் எரோஷனாலேயும் மேலே இருக்கிற சின்ன சின்ன துகள்களாக நமக்கு பார்ட்டிகல்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு சாயிலில் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 5th டிசம்பர். வேர்ல்ட் சாயில் டேஸ் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 5th டிசம்பர். எப்போவுமே நம்ம வேர்ல்ட் சாயிலே கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாயில் கம்போசிஷன். த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சாயில் ஆர் மினரல், ஆர்கானிக் மேட்டர், வாட்டர் அண்ட் ஏர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் 45% மினரல், 5% organic matter, 25% of water and 25% of air. It is only a generalized fact. The composition of soil varies from place to place and time to time. The soil composition கம்போசிஷன் இதெல்லாம் சேர்ந்தது தான் சாயில் உருவாகுது. இந்த கம்போசிஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த சாயில் கம்போசிஷனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. See this picture. Then soil profile. The soil profile is defined as the vertical section of the soil from the ground surface and extends downwards. அதாவது soil profile என்னன்னு சொல்லி, அதாவது soil profile அப்படின்னா இப்போ மண் இருக்குது சரிங்களா. வெர்டிக்கல் செக்ஷனாக நீளமாக கிராஸ் வரைக்கும் போகிறீங்க, அது ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சாயில் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். Next one, classifications of soils. Soils are classified on the basis of their formation, color, physical and chemical properties. Based on this, soil is classified into 6 major types. There are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil. First one, alluvial soil. Classifications of சாயில்னா எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, பிளாக் சாயில், அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரிட் சாயில், மவுண்டைன் சாயில்ஸ், டீசர்ட் சாயில் அப்படின்னு 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், alluvial soils.
These soils are found in the regions of river valleys, floodplains and coastal regions. These are formed by the deposition of silt by the running water. It is the most productive of all soils. It is suitable for the cultivations of sugarcane, jute, rice, wheat and other food crops. அதாவது இந்த சாயில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ ரன்னிங் வாட்டரில் வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் அப்படியே கரையில் சேர்ந்து அல்லுவியல் சாயில்ஸாக ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அல்லுவியல் சாயில்ஸில் வந்து சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட், ஃபுட் கிராப்ஸ் நம்ம வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் black soils. Black soil. These soils are formed by weathering of igneous rocks. Black soil is live in nature. It is retentive of moisture. It is ideal for growing cotton. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் சாயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வெதரிங் கண்டிஷன், இக்னியஸ் ராக்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால சின்னதாக மாறி ராக்காக மாறும். இதைத்தான் வந்து பிளாக் சாயில்ஸ்னு சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா களிமண்ணு கூட சொல்லுவோம். பிளாக் சாயில்ஸில் வந்து காட்டன் வந்து அதிகமாக விளையுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் ரெட் சாயில்ஸ். Red soils. These soils are formed by weathering of metamorphic rocks and crystalline rocks. The presence of iron oxide makes this soil brown to red in color. It is usually found in semi-arid region. It is not a fertile soil. It is suitable for millet cultivation. அதாவது ரெட் சாயில்ஸில் இப்போ இந்த ரெட் சாயில்ஸை பார்த்தீங்கன்னா மெட்டமாரபிக் ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கிளைமேட் கண்டிஷனால் மாறி உருவாகக்கூடியதான் இந்த ரெட் சாயில்ஸ். இந்த ரெட் சாயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன் ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், அங்கே இந்த ரெட் சாயில்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சாயில்ஸில் வந்து கம்பு விளையறதுக்கு சூட்டபிள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Then laterite soil. These are the typical soil of tropical regions. These soils are found in the regions which experienced alternate wet and dry conditions. As these soils are formed by the process of aging, it is infertile. It is suitable for plantation crops like tea and coffee. அதாவது லேட்டர் சாயில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிராபிக்கல் ரீஜியனில் இந்த சாயில் நல்லா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த ரீஜியன்ஸில் இருக்கும். ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் டீ அண்ட் காஃபி. அதாவது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் அந்த ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டர் சாயில்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Then mountain soils. These soils are found over the slopes of mountain. Soils in these regions are thin and acidic. However, characteristics of soil differs from region to region based on the altitude. அதாவது found over the slopes of mountain, அதாவது இறக்கம் இருக்கும். சரி இல்லையா? மவுண்டெயின்னா ஃபுல்லாக லேட்டர் சாயில்ஸ் இருக்கும், மவுண்டன் சாயில்ஸும் இருக்கும், பெரிய தின் அண்ட் அசிட்டிக் இன் நேச்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. மவுண்டன் சாயில்னால எல்லாமே அசிட்டிக் சாயிலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரீஜியன் டு ரீஜியன் இது வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். Then desert soil. These are sandy soil found in the hot desert regions. These soils are infertile. Agriculture in these soils are not so successful. அதாவது டீசர்ட் சாயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது அக்ரிகல்ச்சருக்கு
சுத்தமாக சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன், தென் சாயில் கம்போசிஷன், தென் சாயில் ப்ரொஃபைல், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாயில்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? டுடே ஹோம்ஒர்க் இஸ் read the soil formation, soil composition, then classification of soils. Did you understand? Okay, that's all. Thank you for listening. See you next class.